வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு போதுமான அளவு கிடைக்காம போயிருமோங்கிற பயம், அதாவது அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் நம்ம வாழ்க்கையை எப்படி சைலண்டா பாதிக்குதுன்னு, உண்மையான அபரிமிதத்தோட மேஜிக் என்னன்னு ஒரு கியூட்டான கதை மூலமா பார்க்க போறோம். வாங்க இந்த அழகான கதை உலகத்துக்குள்ள போகலாம். முதல்ல சுவர்ணபூரின்னு ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தை உங்க மனசுல அப்படியே கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய தங்க பாலைவனத்துல நிலா வெளிச்சத்துல நட்சத்திரங்கள் மினுமினுக்கிற ஒரு அழகான இரவு நேரத்துல இந்த ஊர் அப்படியே சினிமா செட் மாதிரி அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு கனவு உலகம் மாதிரி ரொம்ப அமைதியாவும் கியூட்டாவும் இருக்கும். இந்த ஊருக்கு தங்க நகரம்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற கட்டிடங்கள் கிடையாது, அங்க விளையிற புகழ்பெற்ற தங்க கோதுமை தான். இந்த கோதுமையில செய்யற ஒரு சின்ன ரொட்டி சாப்பிட்டா போதும், ஒரு குடும்பத்துக்கு 2 நாளைக்கு பசியே எடுக்காதான். அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கலான சத்தான கோதுமை அது. ஆனா இந்த ஊரோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதுக்கு காரணம் தவன் அப்படிங்கிற அந்த ஊர் ராஜாதான். இளவரசனா இருந்தப்போ ரொம்ப தாராளமா இருந்தவரு அரியணை ஏறினதும் அப்படியே மாறிட்டாரு. நாளைக்கு நமக்கு சாப்பாடு இல்லாம போயிருமோங்கிற ஒரு சின்ன பயம் அவரோட மனசுக்குள்ள மெல்லமா விதைக்கப்பட்டு அதுவே அவரை மொத்தமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தோட விளைவு என்னாச்சு தெரியுமா? ராஜா உடனடியா 40 பிரம்மாண்டமான தானிய கிடங்குகளை கட்டினாரு. அந்த 40 கிடங்குகளையும் கோதுமையால நிரப்பி வச்சாரு. சொல்லப்போனா 3 ராஜ்யத்துக்கு பத்துற அளவுக்கு சாப்பாடு அவர்கிட்ட மட்டுமே சும்மா மலை மாறி கூஞ்சி கிடந்துச்சு. ஆனா இதனால யாருக்கு என்ன லாபம்? அந்த மாபெரும் கிடங்குகள் எல்லாமே பூட்டியே கடந்துச்சு. விவசாயிகள் கஷ்டப்பட்டு அறுவடை பண்றதெல்லாம் அரண்மனைக்கு தான் போச்சு. வெளியில மக்கள் பசியில வாட ஆரம்பிச்சாங்க. சந்தையில விக்கிற ரொட்டியோட அளவு சிறுசாகுது. ஆனாலும் கிடங்கோட கதவுகள் திறக்கப்படவே இல்ல. பதுக்கி வைக்கிற அந்த பழக்கம் ராஜாவை ஒரு நோய் மாதிரி பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்போ அப்படியே அரண்மனைக்கு நேர்மாறான இன்னொரு இடத்துக்கு வருவோம். ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன மண் குடிசையில சாராங்கிற 11 வயசு பொண்ணு வளர்ந்து வந்தா. அவங்க கூடவே ரொம்ப போல்டான அவங்க பாட்டி நானியும் இருந்தாங்க. வறுமையிலும் ஒரு தனித்துவமான அன்போட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பொண்ணு சாரா கிட்ட ரொம்ப பழமையான கொஞ்சம் சாய்வான ஒரு களிமண் பானை இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் இருந்துச்சு. அதுக்குள்ள எவ்வளவு கொஞ்சமா உணவை வச்சாலும் சரி, அது தானா பல மடங்கா பெருகிடும். அந்த பானையோட விளிம்புல ஒரு முக்கியமான ரூல்ஸ் பழமையான மொழியில எழுதியிருந்தது. பாட்டி நானி அதை கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்து படிச்சாங்க. அது என்னன்னா, எந்த ஒரு விஷயம் சுதந்திரமா பகிரப்படுதோ அது பெருகும், எப்போது பதுக்கப்படுதோ அப்போது நின்னுடும். இது வெறும் பானைக்கான ரூல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட உண்மையும் அதுதான். சாரா இந்த விதியை ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணா. எந்த கணக்கும் பார்க்காம தன்னிடம் இருக்கிறத மனசார பகிர்ந்தா. அதனால அந்த மேஜிக் பானை தினமும் அவங்க தெருவில் இருக்கிற 12 குடும்பங்களுக்கு தேவையான சாப்பாட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு நமக்கு இருக்குமாங்கிற பயம் அவளுக்கு கொஞ்சமும் இல்ல. இந்த நிலைமையில தான் அந்த பாலைவன நகரத்துல 100 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வறட்சி வந்துச்சு. பூமி வெடிச்சது, கிணறுகள்லாம் காஞ்சு போச்சு. அந்த புகழ்பெற்ற தங்க கோதுமை விவசாயம் கூட மொத்தமா ஃபெயில் ஆயிருச்சு. ராஜ்யத்துல பாதி பேருக்கு மேல பசியில ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அரண்மனையோட அந்த பெரிய இரும்பு கேட் வாசல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பசியோட வரிசையில நின்னாங்க. உள்ள கிடங்குகள்ல சாப்பாடு நிரம்பி வழியுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜாவோட மனசு மாதிரியே அந்த அரண்மனை கதவுகளும் திறக்கப்படாம பூட்டியே இருந்துச்சு. நம்ம சாராவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. 12 குடும்பங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது இந்த மாபெரும் பசி பிரச்சனையில கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரிதான் அப்படின்னு உணர்ந்தா. அதனால ஒரு தைரியமான முடிவெடுத்தா. தன்னோட பானையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு தனியா வெறுங்கால்ல நடந்து போய் நேரா ராஜாவை பார்த்து பேசணும்னு உறுதியா நின்னா. அரண்மனைக்குள்ள போனவ தன்னிடம் இருந்த அந்த கடைசி பிடி கோதுமைய அந்த பழுங்கு தரையிலேயே பானைக்குள்ள போட்டா. அடுத்த செகண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம். அந்த கோதுமை அப்படியே வெளிச்சமா மாறி ஒரு பெரிய அருவி மாதிரி பெருகி தரையெங்கும் நிரம்பி வழி ஆரம்பிச்சது. தங்க கோதுமை சிதறி பெருகிறத பார்த்து ராஜாவுக்கு பயங்கர ஷாக். இப்படி பகிர்ந்துகிட்டே இருக்கோமே, இத பகிர்லனா என்ன ஆகும் அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்டப்போ சாரா ரொம்ப சிம்பிளா அது நின்றுன்னு சொன்னா. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, நீங்க குடுக்க தான் அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தன்னோட சாஃப்டான ஆனா வெறும் கைகளையும் ஜன்னலுக்கு வெளியே பூட்டி கிடக்கிற அந்த 40 கிடங்குகளையும் மாத்தி மாத்தி பார்த்தாரு ராஜா தவன். தேவைக்கு அதிகமான சாப்பாடு இருந்தும் நமக்கு கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு அர்த்தமில்லாத பயம்தான் இத்தனை நாளா தன்னை முடக்கி போட்டிருக்குன்னு அவருக்கு அப்போதான் உரைச்சது. உடனே அந்த பிரம்மாண்டமான தங்க சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கின ராஜா தன்னோட அமைச்சர்களுக்கு 3 அதிரடி உத்தரவுகளை போட்டாரு. முதல் விஷயம், அந்த 40 கிடங்குகளையும் இன்னிக்கே திறக்கணும். 2வது, எல்லா குடும்பங்களுக்கும் சாப்பாடு போய் சேரணும். 3வது, எந்த கணக்கும் பார்க்காம ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அந்த வாரம் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊர்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமான சாப்பாடு கிடைச்சிருச்சு. இதுல ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, தானியங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாம மக்கள் கிட்ட பகிரப்பட்ட உடனே காஞ்சி வெடிச்சு போயிருந்த அந்த பூமி கூட ரொம்ப அற்புதமா திரும்ப பச்சை பசேல்னு மாற ஆரம்பிச்சுது. இயற்கையே அந்த பகிர்முக்கு கைமாறா செழிப்ப கொடுத்துச்சு. இதை பார்த்து நெகிழ்ந்து போன ராஜா சாராவுக்கு தங்க காசுகள் நிரம்புன ஒரு பெரிய தோல் பைய பரிசா கொடுக்க பார்த்தாரு. ஆனா சாரா அதை ரொம்ப அன்பா மறுத்துட்டா. ஏன்னா ஒரு பரிச வியாபாரமா மாத்துனா இப்படி சுதந்திரமா பகிரப்படுற அந்த மேஜிக் நின்னு போயிடும்னு அவளுக்கு தெரியும். பல வருஷங்களுக்கு அப்புறம் ராஜாவோட முகத்துல முதல் முறையா ஒரு உண்மையான புன்னகை வந்துச்சு. அவர் சாரா கிட்ட, எந்த கணக்கும் பார்க்காம எந்த பயமும் இல்லாம உன்ன மாதிரி எப்படி பகிர்றதுன்னு எனக்கும் சொல்லித் தெரியான்னு ரொம்ப தாழ்மையா கேட்டாரு. 3 வாரத்துல நடந்த மாற்றத்தை பாருங்க. ஊருக்கு மழை திரும்ப வந்துருச்சு. பகிர்றதுங்கிறது என்னைக்குமே இழப்பு கிடையாதுங்கிறத கத்துக்கிட்ட ஒரு ராஜாவால சுவர்ணபுரி ராஜ்யம் திரும்பவும் செழித்தோங்க ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் ஊர் எல்லையில இருக்கிற அந்த சின்ன மண் குடிசைக்கே வருவோம். அழகான அந்த மாலை நேர வெளிச்சத்துல அந்த மண்பானை மென்மையா ஒழுந்துட்டு இருக்கு. பசியோட வந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பாட்டி நானி ரொம்ப அன்பா ஒரு கப் சூடான டீயை நீட்டுறாங்க. ஒரு அழகான மனநிறைவான காட்சி இது. சோ இந்த மொத்த விளக்கத்திலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நமக்கு கிடைக்காம போயிருமோங்கிற பயம்தான் நம்மள நிஜமாவே ஏழையாக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களோட திறமையோ அன்பையோ இல்ல செல்வத்தையோ பயத்தினால பதுக்கி வைக்கிறீங்களா? இல்ல அத பகிர்ந்து உங்க வாழ்க்கையை இன்னமும் அபரிமிதமா மாத்துறீங்களா? நல்லா யோசிங்க. அடுத்த ஒரு சூப்பரான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.